ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை நவம்பர் மாதம். இந்த மாதம் அன்பான பாப்தாதா நமக்கு என்ன புரிய வைக்கிறார், எதை பற்றி புரிய வைக்கிறார் அப்படின்னா, அஷரீரி வ விதேகி ஸ்திதி கா அபியாஸ் படாவோ. பாபா சொல்றாரு, அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். நம்ம தினமும் சாக்கார் முரளியில் இதை கேட்குறோம். குழந்தைகளே ஆத்ம அபிமானியாக, ஆத்மா எனக்கூடிய உணர்வுடையவராக ஆகுங்கள் அப்படின்னு பாபா தினசரி சொல்கிறார். ஸோ அந்த ஆத்ம உணர்வினுடைய பல நிலைகள் இருக்குது. அஷரீரிங்கிறாரு, அல்லது விதேகிங்குவாங்க, அல்லது பிந்து ரூப நிலை அப்படிங்கிறாரு. ஸோ இந்த நிலைகள் என்றால் என்ன, அதை நாம் எப்படி பயிற்சி செய்யணும், அதற்கான விதி என்ன, சில நேரங்களில் அதை நம்மளால் செய்ய முடியறதில்ல, எந்த காரணத்தினால செய்ய முடியறதில்ல, எதனால் ஒரு தடை வருகிறது, இப்படி பல விஷயங்களை பாபா இந்த மாதம் குழந்தைகளாகிய நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா இந்த பாடத்தினுடைய அஸ்திவாரமே என்னன்னா ஆத்ம உணர்வு. எப்படி லௌகிக்க கீதையில் முதல் பாடம் கடைசி பாடம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் நமக்கும் கூட முதல் பாடம் எது? ஆத்மா எனக்கூடிய உணர்வு. நாம் அடைய வேண்டிய இறுதி நிலையும் கர்மா தீத் நிலை. அதாவது நான் ஆத்மா, அஷரீரி, இந்த சரீரத்திலிருந்து நான் விடுபட்டவன், இந்த சரீரம் வேறு நான் வேறு, இந்த ஒரு வித்தியாசம், இந்த ஒரு அனுபவம் நமக்கு சங்கம் யுகத்திலே ஏற்படும். ஆக இந்த ஒரு முதல் பாடத்தை பலவிதமான கோணங்களில் குழந்தைகளாகிய நமக்கு பாபா இந்த மாதம் முழுவதும் புரிய வைக்கிறாரு. எனவே இதன் மீது கவனம் கொடுத்து அன்றன்றைய நாளில் பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பயிற்சி செய்து பார்க்கலாம். அதனுடைய அனுபவத்தை நாம் அடையலாம். இப்போ அந்த ப்ராக்டிஸில் இன்றைக்கி நான் ஏதோ செய்தேன், அதில் ஒரு சின்ன ஒரு தொய்வு இருக்கலாம், அல்லது ஏதாவது புரியாத இருக்கலாம், இல்லை பாபா என்ன சொன்னாரோ அது அடைய முடியாமல் இருக்கலாம். அப்போ நம்ம பாபா கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். பாபா, நேற்று நான் இதை செய்தேன், ஆனால் அந்த அளவுக்கு சக்ஸஸ் இல்லை, என்ன காரணம் தெரியல. அப்போ பாபா என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் இஷாரால வேறு ஏதோ ஒன்று சொல்லுவார், இதனால தான் உன்னால் பண்ண முடியல. அப்போ அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆக இது எப்படி ஒரு டீச்சர் தினமும் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களோ அதே போல் தினமும் நமக்கு பாபா என்ன பண்ணுறாரு, இந்த ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. ட்ரை பண்ணி பாருங்கள், பயிற்சி பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்று புரியலைன்னா நம்ம அந்த டீச்சர்கிட்ட சொன்னோன்னா, ஒரு நல்ல டீச்சர் எந்த குழந்தை ஆசையோடு படிக்குதோ, கொடுத்த ஹோம்ஒர்க்கை செய்யுதோ, அதில் எதாவது புரியலைன்னா ஒன்று கேட்டுதுன்னா அந்த டீச்சருக்கு அந்த பிள்ளை பற்றி அவ்வளோ ஒரு ஆசை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம இதை செய்து பார்க்கலாம். புரியலைன்ற பட்சத்தில் பாபாவுக்கு சொல்லலாம். அப்போ அடுத்தடுத்த நாளில் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆக இந்த மாத முடிவில் இந்த அஷரீரி ஸ்திதினா என்ன, இந்த விதேகி ஸ்திதினா என்ன, இந்த பிந்து ரூப நிலைனா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாவது பாபா நமக்கு அனுபவம் கண்டிப்பாக செய்ய வைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம விதி என்ன, எங்கே ஃபெயில் ஆகிறோம், காரணம் என்ன, அந்த ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிடச்சிடுச்சுன்னா நம்ம இன்னொருத்தருக்கு கூட என்ன பண்ணலாம், புரிய வைக்கலாம். எத்தனையோ புது புது குழந்தைங்க வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அனுபவமூர்த்தியாக ஆகி இது இப்படி தான் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த வாழைப்பழத்தை எடுத்து உரித்து வச்சா போல் இருக்கும். அந்த மாதிரி நாம் செய்து பார்த்துட்டு பிறகு மற்றவர்களுக்கு இதை நாம் நம்முடைய அனுபவத்தின் ஆதாரத்தில் புரிய வைக்கலாம். அவ்யக்த சமிகை 1 நவம்பர் 2025. பாப்தாதா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, अशरीरी बनना अर्थात आवाज़ से परे हो जाना. शरीर है तो आवाज़ है. பாபா சொல்கிறாரு, அஷரீரி ஆவது என்றால் அனைத்து விதமான சப்தங்களில் இருந்து விடுபடுவது. ஷரீரம் இருந்தால்தான் சப்தம், இந்த காதுகள் மூலமாக பலவிதமான சப்தங்களை கேட்குறோம். शरीर से परे हो जावो तो சைலன்ஸ். எந்த நொடியில் ஆத்மா இந்த சரீரத்தில் இருந்து விடுபடுகிறதோ
அப்பொழுதே அது அமைதியை அனுபவிக்கின்றது. ஸோ இங்கே பாபா சைலன்ஸ்னு சொல்கிறது எது? வாயின் மூலமான சைலன்ஸ் அமைதி மற்றும் மனதின் மூலமான சைலன்ஸ் அமைதி. एक सेकंड में सर्विस के संकल्प में आए और एक सेकंड में संकल्प से परे स्वरूप में स्थित हो जाए. ஆக பாபா புரிய வைக்கிறாரு, ஒரு நொடியில், அதாவது இப்போ இந்த நேரம் சேவையினுடைய ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறேன். அது கண்டிப்பாக ஒரு காரியம் செய்யணும், அது சேவையோ அல்லது லௌகிக்க வேலையோ, இது இப்படி செய்யணுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம், கரெக்டு தான். ஆனால் அதை யோசித்த பின் ஒரு நொடியில் அந்த எண்ணங்களிலிருந்து கூட விடுபடுவது, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன். कार्य प्रति शारीरिक भान में आए फिर सेकंड में अशरीरी हो जाए. அப்போ இது எப்படி பண்ணி பார்க்குறோங்கிறாரு பாபா. ஒரு லைட் இருக்குன்னா ஸ்விட்சை ஆன் பண்ணுறோம், அந்த லைட் எரியுது. வேலை முடிஞ்சது, ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறோம், லைட் அணைஞ்சிடுது. அதுபோல் நீங்கள் ஏதாவது காரியம் செய்யணுன்னா ஆத்மா நீங்கள் இந்த சரீரத்துக்குள்ளே வாங்க. அந்த காரியம் முடிஞ்சது, கர்மேந்திரியங்கள் மூலமாக வேலைகளை செய்தேன், உடனே என்ன பண்ணிடுங்கிறாரு, இதிலிருந்து விடுபட்டுடுங்க. இதிலேருந்து விடுபடுறதுனா நான் ஏதோ இந்த சரீரத்தை விட்டுட்டு வெளியில் போயிடுவேன், அப்படி இல்லை. அந்த காரியம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களிலிருந்து விடுபட்டு மறுபடியும் உங்களோட ஸ்வஸ்வரூப்பில், ஸ்வஸ்வரூப் என்ன? நான் அஷரீரி ஆத்மா, அந்த ஒரு சுய நினைவில் ஸ்வஸ்வரூப்பில் வந்துடுங்க. जब ये ड्रिल पक्की होगी तब सभी परिस्थितियों का सामना कर सकेंगे. ஆக எப்பொழுது இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு பக்காவாகி விடுமோ, ஒரு வேலை செய்கிறேன்னா அது சரீரத்தினுடைய நினைவில் வர்றேன், காரியம் முடிஞ்சது, இதிலிருந்து நான் விடுபடுறேன். ஸோ எப்போ இது உங்களுக்கு பக்கா ஆகுமோ அப்போ பாபா புரிய வைக்கிறாரு, உங்களால் அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள முடியும். என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, உங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது கூட நமக்கு இந்த அபியாஸ் பயிற்சி இருக்குது இல்லையா? ஸோ ஒரு நொடியில் நம்ம விடுபடுவோம். அப்போ அந்த விஷயத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விலகி இருக்கலாம், புத்தி கிளியராக இருக்கும். அப்பொழுதும் அந்த விடுபட்ட நிலை நமக்கு அனுபவமாகுது. அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, இந்த ஒரு பயிற்சி செய்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துடும். நல்லது. ஓம் சாந்தி.